வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எமோஷன்ஸ் அண்ட் பிஹேவியர் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளை பார்த்துட்டு வரோம். உண்மை பேசணும், பொய் பேசுறதை தவிர்க்கணும், வாக்கில் இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சில செய்திகள் எல்லாம் நம்ம பகிர்ந்துக்கிட்டு வரோம். எதுக்கு எப்படி உறுதி வேணும்னு. இப்போது இந்த அடிப்படையில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். மனதில் உறுதி வேண்டும்னு சொன்னோம். எதுக்கு? நிஜம் பேசுகிறதுக்கு உறுதி வேணும். சில சமயத்தில் பொய் பேசுகிறதுக்கு கூட வேண்டும். ஏன்னா தொடர்ந்து அது பொய் பேசுகிறதுனால நம்மளுக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்லாம் கிடைக்கும். மேலும் மேலும் நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கோம். இந்த பொய்க்கு துணையாக இன்னொன்று, இதுக்கு தொடர்புடையதாக இன்னொன்று அப்படின்னு சொல்லி மேலே மேலே பொய் அக்குமுலேட் ஆகும். அதனால் பொய்யை கூட மெய்ய போல சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட உறுதி வேணும்னு ஒரு நகைச்சுவைக்கு இருப்பிடமாக சில செய்திகளை கூட பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும்ன்ற அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நிஜம் பேசுகிறதுக்கு மட்டும் உறுதி வேணுன்றது காட்டிலும் நிறைய செயல்களை தொடர்ந்து வித் கண்டினியூஸ் எஃபர்ட், அதாவது ஊக்கமுடைமையை துளி கூட குறைச்சிக்காமல் செய்யறதுக்கு கூட மனதில் உறுதி வேண்டும். எடுத்த காரியத்தை நல்லபடியாக சிறப்பாக படித்து முடிக்கிறதுக்கு கூட மனதில் உறுதி வேண்டும். இப்போ இது மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தங்களை புகுத்திக்கிட்டு வேலை செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு 12, 13, சிலப்போ 14 வயசு கூட தாண்டி இருந்தால் தான் இந்த மாதிரி உள்ள ஒரு வார்த்தைகளுக்கு, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு பொருள் உணர்ந்து வேலை செய்கிறதுக்கு அவங்கள தயார் பண்ண முடியும். ஒரு சிறு குழந்தைன்ற போய் இதை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுக்கலாம், அந்த வார்த்தைகள் அது திருப்பி சொல்லுமே தவிர அதுக்கு பொருள் புரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை, வயதும் இல்லை. ஒரு வயது தாண்டினா தான் இது புரிய வரும். அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து ஒரு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு முனைப்போடு நம்ம படிக்கிறோம் என்ன சொன்னால் அதுக்கு என்ன வேணும்? மனதில் உறுதி வேண்டும். இது உட்கார இடத்த விட்டு எழுந்துக்காமல் தொடர்ந்து இந்த 4 சப்ஜெக்டை புக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பாடம் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸ் வரையும் இத்தனை தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிண்டு இத்தனை பாடத்தை நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நெஞ்சில் ஒரு தீர்மானமான சில செய்திகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த அடிப்படைக்கு தான் என்ன சொல்லித்தரோம்? மனதில் உறுதி வேண்டும்னு. அதுக்கப்புறம் இடத்த விட்டு எழுந்துக்காமல் இருக்கிறதுக்கு கூட மனதில் உறுதி வேண்டும். ஒன்று போல் தொடர்ந்து ஒரே ஒரு வேலையை சிறப்பாக தொய்வில்லாமல் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு கூட உறுதி வேண்டும். சரி, இந்த மாதிரி உறுதி வேண்டும். அது பொய் சொல்லக்கூடாது, நிஜம் பேசணும், நல்லபடியாக படிக்கிறதுக்கு கூட உறுதி வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த மனதில் உறுதி வேண்டும்னு இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லா விஷயத்திலும் நம்ம அதை என்ன புகுத்தி பொருளுணர்ந்து பார்த்து சந்தோஷப்பட முடியும். அது சிறப்பாக அதனோட நம்ம அனுசரித்து மேலுக்கு வர முடியும். அதாவது ஒரு விளையாட்டு துறையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப சிறப்பாக விளையாடணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ராக்டிஸ் வேணும். தொடர்ந்து நம்ம பழக்கிக்கிட்டா தான் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வரும். சில பழக்கிக்கினா தான் செஸ் விளையாடணுன்னா சில மூவ்ஸ் எல்லாம் தொடர்ந்து அதுக்கு அடுத்தடுத்து தொடர்ந்து நகர்த்த முடியும். அப்படி நகர்த்தினாதான் ஜெயிப்பு நம்மளுக்கே உறுதியாகும். அப்படி ஜெயிச்சாதான் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றது பேர் நம்மளுக்கு வரும். அதனால் அப்பொழுதும் என்ன பண்ணோம்? தொடர்ந்து சிறப்பாக விளையாட வேண்டும் என்கின்ற உறுதியை மனதில் வளர்த்து கொண்டாதான் ஊக்கமுடைமையை துளியளவு கூட குறைச்சிக்காம மனதில் உறுதியோடு நம்மளை தயார் பண்ணிக்கிட்டாதான் வெற்றி நமதே அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த அடிப்படையில் சின்ன விஷயத்துக்கு பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் த மோர் வி ஆர் டெல்லிங் லைஸ் மனசில் அமைதி கட்டுப்படும். அதனால் குரல் எப்படி இருக்கும்? நம்மளால் அமைதியாக பேச முடியாது. அப்போது ஹார்ஷ் வேர்ட்ஸ் தான் நிறைய நம்ம பயன்படுத்த வேண்டி வரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஹார்ஷ் வேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம்னு சொன்னால் நம்மளால் இனிமையாக, தன்மையாக, விசுவாசமாக பேசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறது அரிதிலும் அரிதாக மாறிவிடும். அரிதான வார்த்தைகள் என்ன இருக்கும்? இனிமையாக பேசலைன்னு சொன்னால் அந்த கான்வர்சேஷனில் ஒரு லைவ்லி, அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு பேச்சுக்கே அங்கே இடமில்லை அப்படின்னு ஆயிரும். ஸோ வாக்கில் இனிமை வேண்டும் என்கின்ற தலைப்புக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்மளோட இனிமையாக பேசி பழகணும், எப்படி நம்மளோட வார்த்தைகளில் ஒரு தொய்வில்லாமல் புத்துணர்ச்சியோடு பேசணும் அப்படின்றத வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.